ஆக்னி ஸ்கார்ஸ்க்கு என்ன மாதிரி க்ரீம் ஆர் சீரம் யூஸ் பண்ணலாம்? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, ஆக்னி ஸ்காருக்கு எந்த ஒரு க்ரீமோ சீரமோ வேலை செய்யாது. அப்போ நான் என்னோட ஸ்காருக்கு என்னதான் பண்றது? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வெல்கம் பேக் டு டெர்மடாக்ஸ் டாக்டர் தமிழியன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஆக்னி ஸ்காருக்கு நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். லெட்ஸ் மூவ் இன்டு தி வீடியோ. ஆக்னி விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஸ்கின்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எந்த தடையுமோ இல்லாமல் வந்து ஆக்னி ஹீல் ஆகலாம். பட் இது ரொம்ப கிரேட் 1 இந்த மாதிரி ஆக்னிக்கு தான் பொருந்தும். அப்படி இல்லை, ஒன்ஸ் இன்ஃப்ளமேட்டரி ஆக்னியாக வந்துடுச்சு, கொஞ்சம் பெருசாக கட்டியாக பெருசாகவே வந்துடுச்சு அப்படின்னா அது டார்க் ஸ்பாட்டாக மாதிரி ஹீல் ஆகும். அப்படி இல்லைனா நம்ம ஸ்கின்ல அங்கங்கே பள்ளமாக விட்டுட்டு போகிற மாதிரி தழும்பா மாதிரி ஹீல் ஆகும். இதுதான் மோஸ்ட் காமன் அவுட்கம்ஸாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஆக்னி டார்க் ஸ்பாட்டாக மாறி ஆறிடுச்சு, நான் என்ன பண்ணலாம்? டார்க் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது நாளடைவில் லைக் ஒரு 3 to 6 months டைம்ல ஈவன் அதுவே கூட மறைஞ்சிடலாம். லைக் ஸ்கின்ல ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக மேலாப்ல தான் இந்த டார்க் ஸ்பாட் இருக்கு அப்படின்னா ஒரு 2 to 3 monthsல போயிடும். இல்லை ரொம்ப டீப்பாக ஸ்கின்னோட அந்த டீப் லேயர் டெர்மிஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்னா லைக் ஒரு 9 months ஈவன் 12 months கூட ஆகலாம் அந்த டார்க் ஸ்பாட் ஃபுல்லாக மறையறதுக்கு. இந்த ப்ராசஸை ஆக்சிலரேட் பண்ணணும், இன்னும் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்கின் லைட்னிங் க்ரீம்ஸ் லைக் இந்த கோஜிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் போட சொல்லி கொடுப்போம். பட் டார்க் ஸ்பாட் ஒரு பக்கம், ஆனால் எனக்கு பள்ளமாக ஸ்கின்ல தழும்பாயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தழும்பானதுக்கு எந்த ஒரு க்ரீமும் வேலை செய்யாது. அதுக்கு வெறும் ப்ரொசீஜர்ஸ் மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒன்ஸ் ஸ்கின்ல ஆக்னி சரியாக ஹீல் ஆகாமல் உள்ள தழும்பாயிடுச்சு அப்படின்னா அந்த தழும்புலாம் நம்ம ஸ்கின்னை எப்படி இழுத்து பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த இடம்லாம் தான் நமக்கு மெயினாக பள்ளமாக தெரியும். பட் இது நம்ம ஸ்கின்ல டீப்பாக நடந்த ஒரு டேமேஜ்னால வந்த ஒரு விளைவு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு க்ரீமும் அவ்வளோ டீப்பாக நம்ம ஸ்கின்ல போய் வேலை செய்யாது. ஸோ இப்போ உள்ள டீப்பாக இருக்கிற அந்த தழும்பை நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் லைக் லேசர், மைக்ரோ நீட்லிங், இந்த மாதிரி ஸ்கின்னை நல்லா டீப்பாக டார்கெட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் தான் தேவைப்படும். அதில் நம்ம ஸ்கார்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு 4 ப்ரொசீஜரை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சப்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ்லேயே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொசீஜர், ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ப்ரொசீஜர். அண்ட் ஆல்சோ இதை ப்ராப்பராக பார்த்து பண்ணணும். ஸ்கின் பற்றின நல்ல தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கிற டெர்மடாலஜிஸ்ட்னால தான் இந்த ப்ரொசீஜர் ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இந்த சப்சிஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்க்கு அடியில் ஒரு நீடில் இன்சர்ட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த ஃபைப்ரஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஸ்கார் டிஷ்யூஸ் எல்லாம் நம்ம பிரேக் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படி பிரேக் பண்ணி விடுறது மூலமாக என்ன ஆகும்னா அந்த பள்ளமாக இருக்கிற ஸ்கார்லாம் கொஞ்சம் மேலே எலிவேட் ஆகும். ஸோ தட் அந்த டிப்ரெஸ்ட் அப்பியரன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஓவரால் ஸ்கார் அப்பியரன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது, நம்ம ஸ்கின்க்கு உள்ள அந்த நீடில் வச்சு இன்சர்ட் பண்ணும்போதே உள்ள நம்ம ஒரு இன்ஜுரி ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம ஸ்கின்ல வூண்ட் ஹீலிங் ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகும். லைக் ஒரு புண்ணு ஆறுனா எப்படி ஆறும் அந்த ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகும். இதன் மூலமாக கொலாஜன் ப்ரொடக்ஷன் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ ஸ்கார் அப்பியரன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். இனிஷியலாக ஃபியூ செஷன்ஸ் நம்ம இந்த சப்சிஷன் பண்ணுறது மூலமாக நம்ம அடுத்து பண்ணக்கூடிய மைக்ரோ நீட்லிங் ஆர் லேசர் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸோட அவுட்கமும் இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் CO2 லேசர். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சப்சிஷன் மாதிரியே இந்த ஃப்ராக்ஷனல் CO2 லேசரும் ஒரு சூப்பரான ப்ரொசீஜர் ஆக்னி ஸ்காருக்கு. ஏன்னா சப்சிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ராக்ஷனல் CO2 லேசர் பண்ணும்போது உண்மையிலேயே சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த ஃப்ராக்ஷனல் CO2 லேசரில் நம்ம லேசர் எனர்ஜி மூலமாக நம்ம ஸ்கின்னை ஒரு கண்ட்ரோல்டு டெப்த்துக்கு ஆர்டிஃபிஷியலாக டேமேஜ் பண்ணுவோம். அப்படி ஆர்டிஃபிஷியலாக டேமேஜ் பண்ணும்போது அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ தட் ஸ்கின்ல ரீசர்ஃபேசிங் நடக்கும். ஸ்கின் இன்னும் டைட் ஆகும், ஃபர்ம் ஆகும், முன்னாடி விட ஸ்மூத் ஆகும். பட் எனிவேஸ் இது மல்டிபிள் செஷன்ஸ் தேவைப்படும். ஆனால் கடைசியில் முடியும் வர்த்தா இருக்கும். பட் இதில் என்ன நீங்கள் நோட் பண்ணணும்னா ஃப்ராக்ஷனல் CO2 லேசர் அப்படிங்கிறது ஒரு ஹை எனர்ஜி டிவைஸ். ஸோ நீங்கள் போகிற கிளினிக்கில் கண்டிப்பாக அதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு டெர்மடாலஜிஸ்ட் இருக்கணும். அதை பற்றின ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். ரெண்டாவது, அந்த மிஷின் ஒரு நல்ல குவாலிட்டி FDA அப்ரூவ்டு மிஷினாக இருக்கணும். ஸோ ஒரு ரேண்டம் சலூன்ஸில் இல்லை லோ குவாலிட்டி கிளினிக்ஸ் குவாக்ஸ் கிட்டலாம் போய் பண்ணாதீங்க. அதை பற்றின நாலேஜ் இருக்கிற டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மூணாவது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TCA கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் கெமிக்கல் பீல். இந்த ப்ரொசீஜரில் ஒரு ஸ்ட்ராங் கெமிக்கல் பீல் லைக் ஒரு 50 to 100% ஸ்ட்ரென்த் உள்ள ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் பீலை நம்ம ஆக்னி ஸ்கார்ஸ், அதாவது சில ஸ்கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும், ஐஸ் பிக் ஸ்கார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல மட்டும் வைப்போம். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் செல்ஸை கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணிடும். நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஆகும். ஸோ
மறுபடியும் ஸ்கின் அந்த இடத்துல ஹீல் ஆகும். ஸோ புதுசாக கொலாஜன் ஸ்டிமுலேட் ஆகும், ஸ்காரோட அப்பியரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பட் இதில் ஆப்வியஸ்லி டவுன் டைம் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற அன்னைக்கு அந்த இடத்துல பார்க்க ஒயிட்டாக இருக்கும், அடுத்த நாள் வந்து ப்ரௌனாக மாறும், அப்புறம் பிளாக்காக மாறும், அப்புறம் நார்மல் ஸ்கின் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே டவுன் டைம் இருக்குது. பட் ரிசல்ட்ஸ் வெரி குட். அண்ட் ஃபைனலி மைக்ரோ நீட்லிங். இது ஏன் நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னா, மைக்ரோ நீட்லிங் அப்படின்ற ப்ரொசீஜர் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 3 ப்ரொசீஜரை விட ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ரெடிக்டபிளாக இருக்காது. பட் ஸ்டில் இதுவும் ஆக்னி ஸ்காருக்கு ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். இதில் நம்ம வந்து அந்த மைக்ரோ நீடில்ஸ் வந்து ஸ்கின்ல பங்க்சர் பண்ணுறது மூலமாக கொலாஜன் ப்ரொடக்ஷன் ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதனால் ஆக்னி ஸ்கார் அப்பியரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத கான்செப்ட். ஸோ இந்த எல்லா ப்ரொசீஜருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஸ்கார்ஸை மறுபடியும் வந்து கொஞ்சம் ஹீல் ஆகி பழைய அளவுக்கு நார்மலாக வரதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் டு பி ஃப்ராங்க், என்னதான் வந்து ஆக்னி ஸ்கார்ஸ்க்கு நம்ம மாற்றி மாற்றி ப்ரொசீஜர்ஸ் பண்ணாலும் ஒன்ஸ் நம்ம ஸ்கின் முன்னாடி இருந்த மாதிரி 100% கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிகலி இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒன்ஸ் டேமேஜ் ஆன ஒரு இடத்துல நம்ம திருப்பி நியூ செல்ஸ் கிரியேட் பண்ணி அதை பழையபடி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். பட் டெஃபினெட்லி ஒரு 70% இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு நம்ம கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஸோ இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் உங்கள் ஸ்கின்க்கு சியூட் ஆகுமா, இல்லை அதுக்கு வேற ஏதாவது ப்ரொசீஜர் பண்ண வேண்டி இருக்குமா, இதெல்லாம் இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுங்க. ரேண்டமாக நீங்களே டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணாதீங்கன்னா நம்ம ஸ்கின் தான் வெளியுலகத்துக்கும் நமக்கும் இருக்கிற மெயின் கனெக்ஷன். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக கேர் எடுக்கல அப்படின்னா அது நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் காமிக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர்.